மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாட்டினுடைய முக்கியமான கட்சி, எதிர்கட்சி, அவங்க கூட்டணி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா நேற்று தொடங்கப்பட்ட தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், நாங்க கூட்டணிக்கு வரல, நாங்க கூட்டணி நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை, நாளிதழில் வந்த செய்தியை மையப்படுத்தி அதனுடைய பொதுச் செயலாளர் அந்த செய்தியை மறுக்கிறார். இது வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா சார் அதிமுக? அதிமுக வளர்ச்சியும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது, தளர்ச்சி. அது எப்படி சார் சொல்றீங்க? நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை நம்புவதற்கு தயாரா இல்லை. அந்த அளவிற்கு அவங்க நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள். ஏன் சொல்ற அப்படின்னா, 2024 இந்த ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னார். அதுக்கு அப்பவே டிடிவி தினகரன் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அது அன்புமணி அவர்கள் கூட்டணியை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பாமகவே இல்லாம எடப்பாடி பழனிசாமி எங்க போய் மெகா கூட்டணி அமைக்கிறதுன்னு கேட்டிருந்தார். இவையெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி? கூட்டணியே இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு, கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு முதல் அழைப்பு விடுத்தார். சீமான் பகிரங்கமா நாங்க அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவிலிருந்து விலக வைத்து திமுக கூட்டணியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதிமுகவுக்கு திருமாவளவனை கொண்டு விசிகாவை இணைத்து ஒரு கூட்டணியை அமைக்க கனவு கண்டார். அந்த கனவும் பகல் கனவில் முடிந்தது. அதுக்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு CV சண்முகத்தை 2-3 முறை அனுப்பி பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி நம்புவதற்கு தயாராக இல்லை, தனித்து விடப்பட்டார். கடைசியா அவர் நம்பி வந்தது யாரு? புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி. சரத்குமார் அவருடைய கட்சியை அவர்கள் கூட்டணி வைத்து அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடுவார்னு நினைச்சாரு. அவர் இடஒதுக்கீடா அவர் கட்சியவே கலைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிட்டார். இதெல்லாம் இவர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள்ன்றதான் காரணம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து மக்கள் நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுப்பதாக பல செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அதிமுக. அதனாலதான் இந்த தமிழக வெற்றி கழகம், அது தமிழக வெற்றி கழகமா அல்லது தற்காலிக வெற்று கழகமான்றது 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்ன இப்ப உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பதவிக்காலம் முடியுது. இது தேர்தல் நடக்குமா நடக்காதா? நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஒரு படத்துல வர மாதிரி தேர்தல் வரும் ஆனா வராது. இப்படித்தான் இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய நிலைமை இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுன்னா அதுலயே விஜய் கட்சியினுடைய வண்டவாளம் என்னங்கிறது தண்டவாளத்தில் ஏறி. அதிமுக எப்படி திரிசங்கு நிலையில் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியின் மீது மக்கள் எப்படி நம்பிக்கையை இழந்து விட்டார்கள்? ஒரு கட்சியோட பல கட்சிகள் கூட்டணி வைக்க தயங்குறாங்கன்னாவே என்ன காரணம்? அந்த கட்சி மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டதுங்கிறது தான். கிட்டத்தட்ட திமுகவே இதுல ஒரு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட திமுக விட அதிக ஓட்டு வங்கி வைத்திருந்த அதிமுக இன்னைக்கு எவ்வளவு மோசமான ஓட்டு வங்கி வச்சிருக்குது. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் கூட இவங்க கூட நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னதுல உள்ளாட்சி தேர்தலுடைய
முடிவுகள் வந்து தவேகாவுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கும்னு சொல்றீங்க. வழக்கமா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே சார் அமைஞ்சிருக்கு. அது எப்படி வந்து ஒரு புது கட்சிக்கு ஒரு ஒரு எழுச்சியை கொடுக்கும் நீங்க நம்புறீங்க? இல்ல, வாங்குகிற ஓட்டு சதவீதம் இருக்குல்ல, வழக்கமா உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும். ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 60% அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் கூட இவங்க புதுசா வந்த கட்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இன்றைக்கு ஆ, விஜயிடம் ஊடகங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப விஜய் நீங்க மேல சரியான மக்கள் வார்த்தைய எதிர்பார்ப்போட நீங்க சரியான வார்த்தைய விஜய் இப்போ சொல்லியிருக்கீங்க. இந்த தமிழக ஊடகங்கள் வலுக்கட்டாயமாக தாவேக்காவை ஒரு பெரிய பிம்பமாக ஏற்படுத்துதா சார்? ஆமா, அதாவது குருவி தலையில பணங்காய வச்சுட்டு இருக்கிறாங்க. ம், குருவி தலையில பணங்காய வச்சா என்ன ஆகும்? ம். இவங்க ஊடகங்கள்லாம் வந்து தவளம் குழந்தைக்கு ஓட்டப்பந்தயம் நடத்திட்டு இருக்காங்க. யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. இவங்க இன்னும் அமைப்பு ரீதியாக திரட்டப்படவில்லை. ஆமா. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அரசியல் ரீதியாக திரட்டப்படவில்லை. அரசியல்னா என்ன? அரசியல்ல அவங்க நிலைப்பாடு என்ன? சமூக நீதினா என்ன? சமூக அநீதினா என்ன? கல்வி வேலை வாய்ப்புனா என்ன? ஏன் எல்லோருக்கும் கட்டணமில்லாத கல்வி? இதை பற்றியெல்லாம் அவங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகளுக்கே புரிதல் இருக்குமா? ஏன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கே சரியான புரிதல் இருக்குமா? இல்ல இது சீமானுடைய நீங்க ஒரு சொல்றதெல்லாம் கேள்வி வந்து நீங்க இல்ல சொல்றதெல்லாம் வந்து சீமானுடைய இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சீமானுடைய ஒரு கேள்விக்கே இவங்களால பதில் சொல்ல முடியல. ம், அது வந்து என்னன்னா வந்து நீங்க வந்து திராவிடம்னு சொல்றீங்க, தமிழ் தேசியம் 2 கல்கன்றீங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு கேட்டா அதுக்கே பதில் சொல்ல முடியல. ம். ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாநாட்டுல பேசும்போது அந்த புள்ளி விவரங்கள்லாம் வந்து நுனி நாக்குல இருக்கணும், ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். பேசணும்னா அந்த மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த மக்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான தீர்வுகள் கையில இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம சினிமாவில் நடித்த அந்த சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் களத்தில் இருக்குங்கிறது வரப்போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுல தெரிஞ்சிடும். உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒருவேளை நடந்தால் நடந்தால் அது நீங்க சொல்றீங்க. ஆனாலும் கூட எனக்கு அதுல ஒரு சரியான உடன்பாடு இல்லை. ஏன்னா பொதுவாகவே வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் என்பது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த கட்சிகளுக்கும் தான் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில், ஓட்டு வங்கியினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதனுடைய பலத்தை நாம் அறிய முடியும் என்பது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். என்றாலும் கூட நீங்க அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய புஸ்லி ஆனந்தா அவர் தான் பொதுச் செயலாளரா, அவர் கொடுத்த அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா 2026 தேர்தலில் மிகப்பெரிய அபரீதமான மக்கள் சக்தியை பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அமைப்போம்னு சொல்ற ஒரு கட்சி உள்ளாட்சி தேர்தலில் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கும்? குறைந்தது 20% ஓட்டு வாங்குவாங்களா இல்லையா? வாங்கணும் இல்லையா? இவங்க எப்படி வந்து ஆட்சி அமைக்க கூட்டணி அமைச்சாத ஆட்சி அமைக்கினா கூட 20% அவங்க வாங்கி காமிச்சாதான் அது பண்ண முடியும். அவங்க 20% ஓட்டு இருந்தா அவங்க கூட மற்றவங்க கூட்டணி அமைக்க நினைக்கலாம். வேறு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம். வெறும் 1% 2% வச்சுக்கிட்டு நாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டோம்னா யார் நம்ப போறான்? என்ன நடக்கும்? சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் போகும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட் கேட்கவே யாரும் வரமாட்டாங்க. இப்போ தாவேகாவினுடைய இந்த முயற்சி என்பது தன்னை சுய பரிசோதனை செய்வதற்கான முயற்சி நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க தன்னுடைய பலத்தை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க மற்ற அரசியல் கட்சிகளுக்கு. இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை மையப்படுத்தி தான் அடுத்த தேர்தலாவது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா என்ற ஒரு சூழல் அவங்களுக்கு வரும். அப்படின்னும் போது இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்றதுனால தன்னுடைய உண்மையான பலத்தை அவங்க வெளிப்படுறதுக்கு முயற்சி பண்றாங்களா சார்? அதாவது தமிழக வெற்றி கழகம் அல்லது தற்காலிக வெற்றி கழகம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. இவங்க விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பின்னால
எத்தனை மாவட்டத்துல போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்களா? எதுவும் இல்லை. மாநாட்டுக்கு பின்னால எனக்கு தெரிந்து எந்த மாவட்டத்திலயும் இவங்க போய் எதையுமே பண்ணல. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைல எத்தனை அறிக்கையாவது விட்டுருக்காங்களா? என்ன இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு? இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குகின்ற அந்த ஆணையத்தை திமுக இழுத்து மூடிட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பட்டநாம சாத்திட்டாங்க. குறைந்தபட்சம் இதை பத்தியாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மிக அளவில் அப்படியே கர்ஜனை முழக்கமிடுவதாக விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசிய அவரு அதை பத்தியாவது பேசியிருக்காரா? எவ்வளவு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுது. போதைப் பொருள் நடமாட்டம். இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்னால எங்கேயாவது யாராவது பேசியிருக்காங்களா? ஊடகங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடகங்கள் தான் விஜய் ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. இது நடிகர் விஜய்க்கு வளர்ச்சி அல்ல, வீக்கம். ஆனா எந்த ஒரு சித்தாந்த பார்வை கிடையாது, கொள்கை கிடையாது. அந்த கொள்கையை மக்கள் மன்றத்துல போய் பேசல. ஆனா ஒரு மாநாடு நடத்திட்டு நாங்க ஆட்சியை பிடிச்சிரோம். ஒரே மாநாடு நடத்தி ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இவங்க எப்படிப்பட்ட கனவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க? இவங்க அந்த ஃபூல்ஸ் பேரடைஸ், முட்டாள்களின் சொர்க்கம் வாங்கல, அந்த சொர்க்கத்துலதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, அவருடைய கொள்கையில நமக்கு முரண்பாடு இருக்கு, சமூக நீதி கொடுப்பதை போல கொடுத்து ஏமாற்றினாருங்கிற மிகப்பெரிய கோபம் இருக்கு. இன்னைக்கு அவங்க எத்தனை பிரச்சனைகள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, எத்தனை பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக. அவங்க பேசுறது சரியா தவறானா அது வேறு. அது நிறைய விவாத பொருளாக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிராக அதான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க, அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு பிரஸ் மீட், எங்கேயாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்களா? ஏங்க, தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடக்குது, பிரஸ் மீட் நடக்குது. அவங்க கேட்கிற கேள்விக்கு தயங்காம அவங்களுடைய நிலைப்பாடு கொள்கையை சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சீமான் எங்க போனாலும் அங்க பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல அந்த பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க, சண்டை போடுறாங்க. அது அடுத்து. அதே போலவே விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனும் பிரஸ் மீட்டுக்கு போறாரு, பேசுறாரு. அவங்க பேசுவது சரியா தவறா, அதுல முரண்பாடு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விவாதமாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனா இவங்க துணிச்சலா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டுல பத்திரிகையாளரை சந்திக்காத இரண்டு கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க, மக்களிடம் பிரபலமான தலைவர்கள். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது வரைக்கும் எத்தனை பிரஸ் மீட்ல மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு, எத்தனை பத்திரிகையாளர் கூட்டத்துல பதில் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லக்கூடிய கலைஞர் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்கியதே கிடையாது. கலைஞரோட நமக்கு கொள்கை முரண்பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் மாறுபாடு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா கலைஞரை சந்திக்கதான் பத்திரிகையாளர்கள் பயப்பட்டாங்க. இல்ல இதுல நீங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் சார். இல்ல நான் சொல்லிடுறேன், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம கலைஞர் சொல்றோம். அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடுங்கிறது வேற. இதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை. அவருக்கு அடுத்து விக்கிரவாண்டியில மிகப்பெரிய மாநாடு நடத்தி எழுதி கொடுத்ததை அப்படியே ஆவேசமாக பேசிவிட்டு சென்ற நடிகர் விஜய் இதுவரை எத்தனை பிரஸ் மீட் நடத்திருக்காரு? எத்தனை பிரஸ் மீட்ல மக்கள் நலன் சார்ந்து அரசுக்கு நெருக்கடியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு? எதுவுமே இல்லை. எப்படி இவங்க அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க? இல்ல சார், நீங்க இந்த செய்தியில யாரெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்கன்ற வரிசையில முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவரான மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வாரம் வியாழக்கிழமையான காலையில பத்திரிகையாளர் தொடர்ந்து சந்திக்கிறாரு. 80 வயசை கடந்த ஒரு மூத்த அரசியல்வாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ், இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி
அதுக்கு அரசுக்கு ஆலோசனை செய்ய வேண்டிய ஆலோசனையும் கொட்ட வேண்டிய தலையில கொட்டியும் அவரு செய்தியை சந்திச்சு செய்தியாளர்களுக்கு கேள்வி பதில் சொல்றாரு சார். இப்போ அதெல்லாம் வந்து ஒப்பிடும் போது இவங்க வந்து அரசியல் இன்னும் கத்துக்க வேண்டி இருக்குன்றது நீங்க சொல்லக்கூடிய வாதத்தில் நான் ஒத்துக்கூடிய விஷயம் தான். செய்தியாளர்கள் சந்தித்து அது நான் என்ன சொல்றேன்னா, பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து அரசியலுடைய சிங்கக்குட்டி, விஜய் இப்பதான் கத்துக்குட்டி. அதனால விஜய் வந்து டாக்டர் ஐயாவுடன் சமமாக வைத்து பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவர் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல நீங்க கலைஞரையே வந்து நீங்க வருஷப்படுத்தும் போது இவர் இன்னைக்கு இருக்காரு அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இல்ல அதான் நான் சொல்றேன். அதாவது இன்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த தலைவர் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான். அவருக்கு நிகரான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல யாருமே கிடையாது. ஈவன் முதலமைச்சரா இருக்கலாம் மு.க. ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவரா இருக்கா எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு நிகராக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு ஒரு போராளியாக, ஒரு போர்க்குணம் படைத்த தலைவராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கும் பேசிட்டு கூட்டணியில் இருந்த பொழுதே கலைஞரை நடுங்க வைத்தவர். தின அறிக்கை வரும், நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு கூட்டணி கட்சிக்கு மக்கள் நலன் சார்ந்து நெருக்கடி கொடுத்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டா திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், கொடுத்த ஒரே தலைவர் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான். கூட்டணியில் இருந்தால் நெருக்கடி கொடுப்போம், கூட்டணியில இருந்தா கலைஞருக்கு நெருக்கடி கொடுத்து அருந்ததியர் இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரு. இப்படி ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்த ஒரு தலைவர் டாக்டர் ஐயாவை போல அரசுக்கு நெருக்கடி கொடுத்த தலைவரை யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் அறிக்கை வாயிலாகவே மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய தாவேகா எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சி தான் நாங்க நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க வந்து இப்போ கூட்டணி குறித்து நாங்க எதுவும் இப்போ முடிவெடுக்கல, பெரும்பான்மையினர் வாழ்த்தோட தான் வரோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்களுடைய கட்சி வளர்ச்சி என்பது கிராமப்புறங்களில் வந்து நீண்டு இருக்கா சார்? கிராமப்புறங்களுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு சார்? அவங்களால அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் நடைமுறைப்படுத்த முடியுமா சார்? கிராமப்புறங்கள்ல எல்லா கட்சிக்குமே கொடி பறக்குது. நாளைக்கு யாராவது ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவங்களும் கொடி பறக்கும். கிராமப்புறங்கள்ல யாருக்கு செல்வாக்கு இருக்குன்றது ஏதோ ஒரு தேர்தல் நடக்கும்போது தான் தெரியும். இன்னைக்கு நடிகர் விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய தொண்டர் பலம் இருப்பதாக ஊடகங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அது எல்லாம் ஓட்டா மாறுமா? தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு விசில் அடிக்கிறவங்க எல்லாம் நீங்க வாக்காளர்கள் நினைச்சீங்கன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து அல்லது எம்ஜிஆர் இருக்கும்போதே நடிகர் சிவாஜி கணேசன் முதலமைச்சர் ஆயிருக்கணுமே, விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிருக்கணுமே. நாங்க தான் மதுரையில மிகப்பெரிய மாநாடு நடத்தணும்னு சொன்னாங்க. கடைசியா என்ன ஆனார் விஜயகாந்த்? 2016 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனார். அதோட முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா மாலை போட்டு கூட்டு போய் எதிர்கட்சி தலைவராக நிறுத்தி ஒரே வெட்டா வெட்டி விட்டா, பலியாடாக்கிட்டா விஜயகாந்த். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா யாரு கூட கூட்டணி வச்சாலும் அவரை பலியாக்க முடியாது. அவர் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துருவாரு. அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சியுமே கூட்டணிக்கு வரவங்களை பலியாக்கிடுவாங்க. ஆனா கூட்டணியில இருந்துகிட்டு அந்த ஆட்சியை பலியாக்குறது பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான். அந்த திறமை, அந்த ராஜதந்திரம், போர்க்குணம் அவருக்கு மட்டும்தான் வரும். இல்ல, அது மக்கள் சார்ந்த பணிக்காக தான் அந்த ஒரு சேவையை செய்வார் அவரு. அதை நம்ம வழிகடான்னு சொல்ல முடியாது. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் குற்றம் என்றாலும் குற்றமேன்னு சொல்லிட்டு நெற்றிகன் திறப்பின குற்றமேன்ற மாதிரி ஒரு சரியான நேரான ஒரு அரசியல்ல இந்த சமூகத்துக்கு காட்டினவர் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். சார், இப்போ இதே செய்தியில இதே நிகழ்ச்சியில் நம்ம இன்னொரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரத்தை இன்று திரும்ப கட்சியில் சேர்த்திருக்காங்க. இது வந்து உடனடியே அந்த அக்டோபர்ல நீக்கினாங்க, இப்ப நவம்பர்ல உள்ள சேர்த்துட்டாங்க. இந்த குறுகிய கால இடைநீக்கம் என்பது எதை சார் அவங்க காட்டுறாங்க?
கண்டிப்பானவர் கேட்டுறாங்களா? அது வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை. தளவாய் சுந்தரத்தை நீக்கிட்டு தன்னை ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி முயன்றிருக்கலாம். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கும். தளவாய் சுந்தரத்தை நீக்கிறதுனால வேற பல குடைச்சல்கள் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியில் நடந்திருக்கலாம். ஆகவே திரும்பவும் தளவாய் சுந்தரத்தை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் இந்த தளவாய் சுந்தரம் தான் வந்து ஜெயலலிதாவுடைய பல வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜரானவர் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமா, அம்மா வந்து டெல்லி மேல் சபை உறுப்பினரா கூட டெல்லி உடைய பிரதிநிதியா ரொம்ப நாள் அவங்க அவரை வச்சிருந்தாங்க. கட்சிக்கு ரொம்ப விசுவாசமானவர். ஒரு சில வழக்குகள் ஜெயலலிதா விடுதலை ஆவதற்கு தளவாய் சுந்தரத்துடைய வாதம் முக்கிய பங்கு வச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியல. அதனால வேறு வழி இல்லாமல் நெருக்கடிக்கு எடப்பாடி பழனிசாமி பணிந்து இருக்கிறார். ஒரு அதிமுகவுடைய ஒரு முன்னாள் முக்கிய பிரமுகர் மேல கூட நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பலகீனமா இருக்காருங்கிறது தான் இன்னைக்கு உண்மை. இல்ல சார், தளவாய் சுந்தரம் இப்ப கரண்ட் எம்எல்ஏ சார், அவரு மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவரை தைரியமா எடுத்ததே பெரிய ஆளுமை தானே சார். எடுத்தாரு. அந்த பனிஷ்மெண்ட் காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனா உடனடியாக சேர்த்திருக்காரு. ஒருவேளை அது கட்சியினுடைய பலத்துக்காக அவர் செஞ்சிருப்பாரு கூட நம்ம நம்பலாம்ல சார். இல்ல, அதாவது ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு போனதுனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆட்சியா கலந்துட போகுது இல்ல, எதிர்கட்சி தலைவர் தானே. அந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு தான் பங்கம் வந்துட போத இல்ல. அதை அன்னைக்கு நீக்கும் போது அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. தளவாய் சுந்தரத்தை நீக்கினா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாங்க. நீக்கின பின்னால பிரச்சனை வருது, பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆக ஒரு வலிமையான தலைவராக அதிமுகவில் ஒன் மேன் ஆர்மியாக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முயற்சிக்கிறார். ஆனா அந்த முயற்சி அனைத்தும் தோல்வியில முடியுதுங்கிறதா அது காரணம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வலுமான கூட்டணி சேருவதற்கு காலதாமதம். சாதாரண நேற்று ஆரம்பிச்ச கட்சி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றது, இப்போ நீக்கப்பட்ட உறுப்பினர் திரும்ப சேர்க்கறது, இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யற மாதிரி இல்லையா சார்? ஏற்கனவே சோர்வடைஞ்ச போய் தானே இருக்காங்க. ஏற்கனவே சோர்வடைஞ்சு போய் தான் இருக்காங்க. இவங்க எடப்பாடி பழனிசாமி ஏதோ பிரஸ் மீட் நடத்தி மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கு மாதிரி காட்டிட்டு இருக்கார தவிர இவங்க மிகப்பெரிய சோர்வடைஞ்சு போய் தான் இருக்காங்க. அதனாலதானே தேர்தலில் வந்து அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிக்கிட்டே தானே போகுது வாக்கு சதவீதம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான நாளிலிருந்து அடுத்து நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல், அது எல்லாத்திலையுமே பாமக கூட்டணி இருந்ததுனால ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறதா காட்டிட்டாங்க. பாமக இடைத்தேர்தல் அது நிரூபணம் ஆச்சு இல்ல சார். இடைத்தேர்தல் ஏற்பட்ட போது அதிமுக உடைய ஆளுங்கட்சியா இருந்த போது ஏற்பட்ட இடைத்தேர்தல்ல பாமகவுடைய பங்களிப்பு அதிகம் இல்லையா சார்? இல்ல, பாமக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுத்ததுனாலதான வந்து எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகளுக்கு மேல முதலமைச்சராக நீடிக்க முடிஞ்சது, தொடர முடிஞ்சது. அதிமுக பலமாக இருந்திருந்தால் தோற்றாலும் வென்றாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு மிகப்பெரிய பயமே பாமக தனியா நிக்குது, பாரதிய ஜனதா கூட்டணியோட நிக்குது. அந்த தேர்தலை போட்டிட்டு பாமகவோட குறைந்த ஓட்டு வாங்கிட்டா என்ன வருது? வாங்கிட்டா உள்ளதும் போச்சுற நொல்லகண்ணான்னு போயிருமே. ஏற்கனவே ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவின் வாக்கு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அவர் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பின்னாடி எல்லாரும் பேசுவாங்கல்ல. அதுல தப்பிக்கிறதுக்காக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே போட்டியிடல. போட்டியிடாத மட்டுமல்ல, அதிமுகவுடைய ஓட்டுகள் பாமக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு போச்சா? அவங்க ஓட்டு திமுகவுக்கு தான் போச்சு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி ஓட்டு திமுகவுக்கு தான் போச்சு. ஆக திமுக என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இந்த இருவரை தாண்டி வலிமையான ஒரு கட்சி
வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுல இவங்க 2 பேருமே வந்து எப்பவுமே ஒன்னா இருக்காங்க, திமுக அதிமுகவும். ஆனா அதையும் தாண்டி அதிமுக பலவீனமா தானே போயிட்டு இருக்குது. இல்லைன்னா விஜய் கட்சி இன்னைக்கு பகிரங்கமா சொல்லுவானா, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம். ஏன்னா கூட்டணி வச்சோம்னா உள்ளதும் போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை நடிகர் விஜய் கட்சி அதிமுக கூட்டணி வச்சா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதாயமா முடியும், விஜய் கட்சி அதோட முடிஞ்சு போச்சுனார். அத கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த செய்திய அதிகமா மற்ற பத்திரிகைகள்ல வெளிப்படுத்துச்சோ இல்லையோ, தினமலர் தன்னுடைய நாளிதழ்ல முதல் பக்கத்துல ஒரு கால் பகுதி பெரிய அளவுல தலைப்புச் செய்தியா போட்டு 80 சீட்டு விஜய் கட்சி கேக்குதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுல திமுகவுக்கான அதிமுகவுக்கான இந்த சர்க்கிளுக்கு தினமலருடைய பங்கு என்ன சார்? இல்ல, அதாவது தினமலர் எப்பவுமே அவங்க வந்து பார்ப்பானிய ஆதிக்கத்திற்கு துணையா இருக்கிற ஊடகங்கள். ஒரு காலத்துல தினமலர் பத்திரிகையை கொளுத்துனாங்க தெரியுங்களா? அது அப்ப வந்து ஈரோட்டுல ஒரு கூட்டணி கட்சி கூட்டம் நடந்தப்ப அன்னைக்கு வந்து அந்த கூட்டணி கட்சியில வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான் சொன்னார், தினமலரை ஒட்டுமொத்தமா எல்லாரும் புறக்கணிக்கணும். இதை வந்து பாமக தொண்டர்களுக்கு நான் கட்டளையாகவே பிறப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருந்தாரு. வைகோவுக்கு சொன்னார், இதையே உங்க கட்சியாருக்கு நீங்களும் பிரகடனப்படுத்துங்க. அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு ஒரு விரோதமான ஊடகம் தினமலர். ஏன் வந்து விஜய் கட்சி இந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சாங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்றதுக்காக விஜய் கட்சி தூக்கி பிடிச்சாங்க. இன்னொன்னு, அதிமுகவில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கட்சிக்காரருக்கும் இன்னைக்கு என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஆந்திரா மாடலுக்கு போயிருக்காங்க அவங்க. அது இவரு சந்திரபாபு நாயுடு எப்படி பவன் கல்யாண துணை முதலமைச்சர் ஆக்கினாரோ, அதே மாதிரி சினிமாவில இருந்து வந்த ஒரு நடிகரை நாமளும் துணை முதலமைச்சர் ஆக்கிடலாம், ஆக்கிட்டு நாம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற அவங்க ஒரு கனவு. அதாவது ஆந்திரா மாடலை இவங்க யோசனை பண்ணாங்க, ஆந்திரா மாதிரி நாம ஒரு அரசியல் பண்ணிடலாம்னு கணக்கு போட்டாங்க. இது அவங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பிட்டு இருக்கு. நன்றி சார், உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.